ரீச்சா என்று சொல்லப்படுகின்ற அந்த நிறுவனத்தில் இடம்பெற்ற குளறுபடிகளின் பிற்பாடு ரீச்சா முதலாளியை தாக்குகின்ற அதே வேளையில் ரீச்சாவினுடைய குடும்பம் இப்பொழுது மற்றவர்களால் நகைப்புக்குள்ளாக்கப்படுகிறது. இது சரியா தவறா? யாழ்ப்பாணத்திலே ஒரு வணிக நிறுவனம் திறக்கப்பட்டிருக்கிறது. அந்த வணிக நிறுவனத்தின் விளம்பரம் தொடர்பாக பல்வேறுபட்ட காணொளிகள் இப்பொழுது யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற யூடியூபர்ஸால் வெளியிடப்பட்டு கொண்டிருக்கிறது. இது ஏற்றுக்கொள்ள முடியுமா? ரீச்சாவுக்குள்ளே இடம்பெற்ற சம்பவத்தில் பல்வேறுபட்ட பின்னணிகள் இப்பொழுது ஆராயப்பட்டு வருகின்றன. அவை தொடர்பாக ஆராய்வதுதான் இன்றைய காணொலியாக இருக்கப் போகிறது. பாருங்கள், காணொலிக்குள் செல்வோம். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலியை பாருங்கள். விடயத்துக்குள்ளே வரலாம். உங்கள் பலருக்கு தெரியும், ரீச்சாவிலே இடம்பெற்ற உணவு திருவிழா. 4 நாட்கள் இந்த உணவு திருவிழா இடம்பெறப் போகிறது என்று முன்கூட்டி அறிவிக்கப்பட்டு மிக மிக கோலாகலமாக ஆரம்பமாகி இருந்தது என்பதை நாங்கள் எல்லோரும் அறிவோம். 4 நாட்கள் இடம்பெற்ற அந்த நிகழ்விலே ஒரு நாள் மிக சுமூகமாக முடிந்துவிட்டது. அதிலும் அவர்கள் எதிர்பார்த்ததை விட அதிகளவான மக்களே அங்கே வந்திருந்தார்கள் என்று சொல்லப்பட்டது. இப்படி இருக்கின்ற நிலைமையில் அடுத்த நாள், அதாவது சனிக்கிழமை, எதிர்பார்த்ததை விட அதிகளவான மக்கள் அங்கே வந்துவிட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. சரி, எதிர்பார்த்ததை விட அதிகளவான மக்கள் வந்துவிட்டார்கள். அதில் நிர்வாக பிழை இருக்கலாம், அல்லது ரீச்சா பாஸ்கரனது பிழையாக இருக்கலாம், அல்லது அதனை நடத்திய நபர்களது பிழையாக இருக்கலாம், அல்லது இந்த நிகழ்வுக்கு சென்ற மக்கள் நடந்து கொண்ட விதங்களாக இருக்கலாம். இப்படியாக பல்வேறுபட்ட பிழைகள் இருக்கலாம். பிழைகள் இல்லை என்று யாரும் சொல்வதற்கு இல்லை. பிழை இடம்பெற்றிருக்கிறது. மிகப்படுத்திய விளம்பரங்கள் அதிகளவான மக்கள் வருகைக்கு ஒரு காரணமாக இருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது. இதுவரைக்கும் இப்படி ஒரு திருவிழாவை காணாத மக்கள் அவற்றை காண்பதற்கு அங்கே வந்திருக்கிறார்கள். அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது. இந்த மக்கள் மட்டக்களப்பு, அம்பாறை, திருவோணமலை, கொழும்பு போன்ற பகுதிகளில் இருந்தெல்லாம் மக்கள் இந்த நிகழ்வை காண்பதற்கு அங்கே வந்திருக்கிறார்கள். வாகனங்களை ஹயர் பண்ணி அங்கே வந்திருக்கிறார்கள். எனவே தனியே இவர்களது 3000 ரூபா அந்த பணத்தை மட்டும் திருப்பி கொடுத்து விட்டால் சரியா என்பது போன்றும் சமூக வலைத்தளங்கள் கருத்துக்களை முன்வைக்கின்றன. அவர்களது போக்குவரத்து செலவை யார் பொறுப்பது என்பதும் பல்வேறுபட்ட கேள்விகளாக இருக்கின்றன. ஒரு நிறுவனம் பிழை விட்டு விட்டது. அந்த நிறுவனத்தினது உரிமையாளர் எல்லா தமிழர்களிடமும் மன்னிப்பு கோரியிருக்கிறார். தங்களை மன்னித்து விடுங்கள், எங்களது நடவடிக்கையில் ஏதோ பிழை இருக்கிறது என்பது போன்று தெரிவித்திருக்கிறார். எனவே மன்னிப்பு கேட்பதை தவிர அதிகபட்ச தண்டனை ஒருவனுக்கு கொடுக்க முடியுமா என்று பார்த்தால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படியானால் ரீச்சா பாஸ்கரனை கொலை செய்ய வேண்டுமா? இப்படித்தான் இப்பொழுது சமூக வலைத்தளங்கள் கருத்துக்களை பரப்பிக் கொண்டிருக்கின்றன. ஒரு மனிதன் அதி உச்சமான அவனுக்குரிய தண்டனையாக இருப்பது எல்லோரிடமும் அவன் மன்னிப்பு கேட்டுக்கொள்வது. எனவே அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் மன்னிப்பு கோரிவிட்டார். ஒரு அருட்தந்தையோடு கதைப்பதற்கு சந்தர்ப்பம் கிடைத்தது. சந்தர்ப்பத்திலே அருட்தந்தையோடு உரையாடுகின்ற வழியில் அவர் குறிப்பிட்ட ஒரு சில விடயங்கள் இந்த ரீச்சா நிறுவனம் மீது எனக்கு ஒரு நம்பிக்கையை கொண்டு வந்திருந்தது. ஏனென்று சொன்னால், அந்த ரீச்சா நிறுவனத்தை நம்பி வன்னியிலே பலர் பிழைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. பலருக்கு அங்கே வேலை வாய்ப்புகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. வேலை இல்லாத பல கணவனை இழந்த மனைவிமாருக்கும் ஆண் வருமானம் இல்லாத குடும்பத்துக்கும் அங்கே வேலை வழங்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு வேலை செய்து, அந்த நிறுவனத்திலே வேலை செய்து தங்களது குடும்ப சுமைகளையும் குடும்ப கஷ்டங்களையும் தீர்த்து கொண்டிருக்கின்ற பலர் அங்கே இருக்கிறார்கள். வெளிநாட்டில் இருந்து ஒரு முதலீட்டாளன் வந்து எங்கள் மண்ணிலே ஒரு முதலீடு செய்கிறான் என்றால் அவனை வரவேற்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது. ஆனால் இந்த ரீச்சா தொடர்பாக பலருக்கு நேற்று இடம்பெற்ற பிரச்சனையை பூதாகரமாக்கி இருப்பது யார் என்று பார்த்தால், திட்டமிட்ட வகையிலே இதற்கென்று ஒரு சிலர் அங்கே வந்திருக்கிறார்கள். அங்கே ஆபாசமாக கத்திய அந்த பெண்மணியாக இருக்கலாம், உணவு கிடைக்கவில்லை என்று காணொளிகளிலே குரல் கொடுத்த வாலிபர்களாக இருக்கலாம். அவர்களது சமூக வலைத்தளங்களில் இவற்றை பகிரவில்லை. சமூக வலைத்தளத்தில் பகிர்பவர்கள் யார் என்று பார்த்தால், எப்போது இந்த பாஸ்கரன் கீழே விழுவான், எப்போது ஏறி மிதிக்கலாம் என்று பார்த்திருந்த ஒரு சில நபர்களுக்கு இந்த விடயம் ஒரு பெரும் வரப்பிரசாதமாக மாறியிருக்கிறது. அவர்கள்தான் அவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தனிப்பட்ட விதத்திலே எனக்கு பாஸ்கரனை தெரியுமா அல்லது ரீச்சா நிறுவனத்தை தெரியுமா என்றால், நான் எத்தனையோ தடவை எனது தாயகத்துக்கு விடுமுறையில் சென்று வந்திருக்கின்றேன். ஒரு தடவை கூட அந்த ரீச்சாவில் நான் காலடி எடுத்து வைக்கவும் இல்லை. பாஸ்கரனை தனிப்பட்ட விதத்திலே எனக்கும் தெரியாது. ஆனால் ஒரு வடமாகாணத்தில் இருக்கின்ற மக்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்குகின்ற ஒரு முதலாளி என்கின்ற வகையிலே அவர் மீது எனக்கு ஒரு தனி மரியாதை இருக்கிறது. இவ்வாறு ஒரு வேலை வாய்ப்புகள் வழங்குகின்ற ஒரு முதலீட்டாளர் தாக்கப்பட்டிருக்கிறார் என்று வருகின்ற வேளையில் இனி எந்த ஒரு முதலீட்டாளனும்
இலங்கையிலே முதலீடு செய்வதற்கு பின்னிக்கப் போகிறான். அது தவிர நீங்கள் எதுவுமே அறியாத பாஸ்கரன் குழந்தைகளை போட்டு எதற்கு திட்டுகிறீர்கள்? புலம்பெயர்ந்த நாட்டிலே பிறந்து புலம்பெயர்ந்த நாட்டிலே வளர்ந்து வருகின்ற பாஸ்கரனின் பெண் பிள்ளை தொடர்பான பல்வேறுபட்ட கருத்துக்கள் சமூக வலைத்தளங்களிலே உலாவிக் கொண்டிருக்கின்றன. அவர் அப்படி தத்து குத்தி இருக்கிறார், இப்படி தத்து குத்தி இருக்கிறார். அது எல்லாம் அவர்களது தனிப்பட்ட வாழ்க்கை. பாஸ்கரன் தான் ரீச்சா நிறுவனம் நடத்துகிறார். பாஸ்கரன் பிள்ளைகள் ரீச்சா நிறுவனம் நடத்தவில்லை. பாஸ்கரனின் மனைவி ரீச்சா நிறுவனம் நடத்தவில்லை. அது தனிப்பட்ட ஒரு பாஸ்கரனின் வருமானம் தேடுகின்ற ஒன்று. அதற்குரிய பல்வேறுபட்ட விடயங்களை அவர் கவனித்து வருகிறார். அது அவரது செயற்பாடாக இருக்கிறது. அதனை விமர்சிப்பதற்கு வேறு யாருக்குமே அருகதை இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். பாஸ்கரனை விமர்சித்து விட்டு போங்கள். அவர் நடத்திய உணவு திருவிழா பிழையாக இருக்கலாம், அல்லது அவரது நிறுவனம் சரியாக நடக்கவில்லை என்று வைத்துக் கொள்ளலாம். ஆனால் இப்படி நடந்து கொள்வது உண்மையில் ஏற்றுக்கொள்ள முடியாது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கின்ற வேளையில் அடுத்த கட்டத்துக்கு வரலாம். அடுத்த கட்டம் என்ன இடம்பெற்றிருக்கிறது என்று சொன்னால், உங்கள் பலருக்கு தெரிந்த ஒன்றுதான், அண்மையிலே வெளியிடப்பட்டிருக்கின்ற இந்த பழைய பட்டுச்சேலைகளுக்கு பணம் வழங்கப்படுகிறது என்பதாக இருக்கிறது. பழைய பட்டுச்சேலைகள் நீங்கள் கொடுத்து அங்கே நீங்கள் பணம் பெற்றுக்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பணம் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்கின்ற வேளையில் அதை அவர்கள் மிகைப்படுத்தி பல்வேறுபட்ட விளம்பரங்களை செய்திருப்பார்கள். அது அந்தந்த விளம்பரதாரர்களின் ஒரு கருத்தாக இருக்கும். ஒரு விளம்பர உத்தியை கையாள்வது அந்த விளம்பர நிறுவனங்களின் ஒரு கையாள்கையாக இருக்க போகிறது. அவர்கள் எப்பொழுதும் ஒரு விளம்பரத்தை மிகைப்படுத்தித்தான் சொல்வார்கள். ஒரு விளம்பரம் என்று வருகின்ற வேளையில் விளம்பரம் எப்பொழுதும் மிகைப்படுத்தப்பட்ட ஒன்றாகத்தான் இருக்கும். ஒரு சோப்பை போட்டால் 2 நாட்களில் வெள்ளையாக வருவீர்கள் என்று சொல்வதும், இந்த சவர்க்காரத்தை பாவித்தால் ஆடைகள் வெள்ளையாக வந்துவிடும் என்று சொல்வதும், மெண்டை சாப்பிட்டால் நீங்கள் வானத்தில் பறப்பீர்கள் என்று சொல்வதும் ஒரு வகை விளம்பர உத்தியாகத்தான் இருக்கும். அந்த விளம்பர உத்திக்காக அவர்கள் பல்வேறுபட்ட உத்திகளை கையாண்டிருக்கலாம். அப்படி இருக்கின்ற வகையிலே ஒரு யூடியூப் நிறுவனம் வெளியிட்டிருக்கின்ற ஒரு காணொளி, ஒரு தாத்தாவினுடைய கோமணத்தை கொண்டு வந்து இந்த பட்டுப்புடவையோடு ஒப்பிட்டு அவர்கள் செய்திருக்கின்ற விளம்பரம். இவர்கள் யார் என்று பார்த்தால், இவர்கள் தான் பல்வேறுபட்ட பாடல்களை யாழ்ப்பாணத்தில் வெளியிட்டு வருகின்ற ஒரு யூடியூப் நிறுவனமாக இருக்கிறது. பல்வேறுபட்ட சமூகம் தொடர்பான காணொலிகளை வெளியிட்டு வருகின்ற நபர்களாக இருக்கிறார்கள். சமூகத்திலே முன்னுதாரணமாக திகழ்கிறோம் என்று காட்டிக்கொள்கின்ற இந்த இளைஞர் குழு இவ்வாறு ஒரு விளம்பரத்தை வைத்துக்கொண்டு இவ்வாறு செய்திருப்பது ஏற்றுக்கொள்ள முடியுமா என்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது. 2 விடயங்கள் இப்பொழுது பேசுபொருளாக மாறியிருக்கின்றன. ரீச்சா குடும்பத்துக்கு நடந்திருக்கின்ற ஒரு அநீதி, அது அவரது தனிப்பட்ட ஒரு வருமானமாக இருந்தாலும் கூட அவரது குடும்பம் அங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று வருகின்ற வேளையில் இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக இருக்கிறது. அதே வேளையில் ஒரு யாழ்ப்பாணத்தில் புதிதாக ஆரம்பித்திருக்கின்ற ஒரு நிறுவனம் மிகைப்படுத்தப்பட்ட ஒரு விளம்பரத்தை செய்தது என்பதற்காக அந்த விளம்பரத்தை வைத்துக்கொண்டு நக்கலடித்து நையாண்டு செய்கின்ற ஒரு செயற்பாட்டுகளை எங்கள் இளைய சமுதாயம் ஈடுபட்டிருக்கிறது என்று வருகின்ற வகையில் அதுவும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாகத்தான் இருக்கிறது. இப்படி வருகின்ற வகையில் பல தொழில் முனைவாளர்கள் தங்களது தொழில்களை அங்கே இடுவதற்கு அச்சம் வெளியிடுவார்கள். எனவே தங்களது தொழில்களை அள்ளி கட்டிக்கொண்டு அவர்கள் சென்று விடுவார்கள். அதன் பிற்பாடு அங்கே வேலை செய்தவர்கள் தான் நடுத்தருவில் நிற்க வேண்டிய ஒரு நிலைமையும் ஏற்படும். ரீச்சா பாஸ்கரன் நினைத்தால் நாளை அவரது ரீச்சா நிறுவனத்தை மூடிவிட்டு அவர் மீண்டும் புலம்பெயர்ந்த நாடு வந்து இருந்து கொள்ளலாம். ஆனால் அதை நம்பி அங்கே வருமானம் பெற்று வருகின்ற மக்களின் நிலை என்ன? இவ்வாறு காணொளிகள் விட்டு அந்த மக்களுக்கு பல்வேறுபட்ட விமர்சனங்களை செய்து வருகின்ற இந்த நிறுவனங்கள் அந்த மக்கள் தொடர்பான பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை எடுப்பார்கள், அல்லது மக்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே அவர்கள் கை கொடுத்து உதவுவார்கள், அல்லது மக்கள் தொடர்பாக ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுப்பார். இந்த ஒரு பெரிய ஒரு நிறுவனம் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் யாருமே திரும்பி பார்க்க முடியாத ஒரு வன பிரதேசத்தை எடுத்து இவ்வளவு பெரிய பிரமாண்டமாக இத்தனை ஆயிரம் மக்களை அங்கே ஒருவரால் ஒன்று சேர்க்க முடியுமாக இருந்தால் இதை வேறு யாராவது செய்ய முடியுமா? இது குறிப்பிட்ட வகையில் ரீச்சா பாஸ்கரன் மீது நடத்தப்பட்டிருக்கின்ற ஒரு தாக்குதலாகத்தான் பார்க்கப்படுகிறது. எப்பொழுது இவர் கீழே விழுவார், இவரை அமர்த்தலாம் என்று காத்திருந்தவர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமாக மாறி இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். அதே வேளையில் எதிர்கால முதலமைச்சராக அவர் வரப்போகிறார் என்று சொல்லப்படுகின்ற ஒரு செயற்பாடு. யார் நினைத்தாலும் அரசியலுக்கு வரலாம். மக்கள் நினைத்தால் எந்த இடத்தில் இருக்கின்ற ஒருவரையும் அரசியல்வாதியாக கொண்டு விடுவார். வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. வைத்தியராக இருந்தவர் இன்று நாடாளுமன்றத்திலே இருக்கிறார். அப்படி பார்க்கின்ற வழியில் மக்கள் நினைத்தால் எவரையும் கொண்டு வந்து எங்கேயும் அமர்த்தி விடுவார்கள். இவர் வேண்டாம் என்று சொன்னால் நாளை தூக்கி எறிந்து விடுவார்கள். அப்படித்தான் மக்கள் நினைக்கின்ற செயற்பாடுகள் தான் பல்வேறுபட்ட இடம் பெற்றுக் கொண்டிருக்கின்றன. என்பிபி கட்சியைச் சேர்ந்த 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாழ்ப்பாணத்தில் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றால், காலங்காலமாக தமிழரசு கட்சியிலிருந்து வெற்றி பெற்று வந்த தமிழரசு கட்சி உறுப்பினர்கள் இன்று தூக்கி எறியப்பட்டிருக்கிறார்கள் என்றால்,
மக்கள் நினைத்தால் எதையும் செய்வார்கள். அது மக்களது கருத்தாக இருக்கும். இவர்தான் முதலமைச்சராக வர வேண்டும் என்று மக்கள் ஆசைப்படுவார்களாக இருந்தால் அவரை கொண்டு வந்து முதலமைச்சர் பதவியிலே வைப்பதற்கு மக்கள் முடிவெடுப்பார்கள், நாங்கள் அல்ல. நீங்கள் சொல்லலாம் நீங்களும் மக்கள் தானே என்று சொல்லி. இல்லை, நாங்கள் கருத்துக்களை வெளியிடலாம், ஆனால் அதை தீர்மானிக்க வேண்டிய பொறுப்பு உங்களிடம் இருக்கிறது. இவர் யார் வேண்டுமானாலும் அரசியலில் போட்டியிடலாம், மக்கள் தீர்மானித்து ஒருவரை தெரிவு செய்வார்கள். அப்படித்தான் வடமாகாண முதலமைச்சர் என்கின்ற கனவோடு பலர் இப்பொழுது இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு சிலர் இதை கிண்டி விட்டிருக்கின்ற ஒரு செயற்பாடாகவும் இப்பொழுது பார்க்கப்படுகிறது. அவர் சார்ந்த ஒரு சில முகநூல்களிலே இது தொடர்பான கருத்துக்களையும் முன்வைக்க முனைந்திருக்கிறார்கள். அது தவிர இன்னொரு விடயம் இடம்பெற்றிருக்கிறது. ஒரு சில சகோதர மொழி பேசுகின்ற நபர்கள் இப்பொழுது ரீச்சாவை விமர்சிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். எங்கள் தமிழர்கள் ஆரம்பித்திருக்கின்ற ஒரு நிறுவனம் சகோதர மொழி பேசுகின்ற ஒருவரால் விமர்சனத்துக்குள்ளாகி இருக்கிறது. எனவே இதற்கெல்லாம் யார் காரணமாக இருக்கிறோம் என்றால் நாம் தான் காரணமாக இருக்கிறோம். தமிழர்களாகிய நாங்கள் அங்கே சென்று நாங்கள் வெளியிட்ட காணொளிகள் தான் இப்பொழுது சகோதர மொழி பேசுகின்றவர்கள் எங்களை விமர்சிக்கின்ற அளவிற்கு இப்பொழுது வந்து நிற்கிறது. சரி, என்ன நடைபெற போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்த்துக் கொள்ளலாம். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.